நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். கர்நாடகாவின் மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் மறுப்பு குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் கட்டணம் என 3.70 லட்சம் பேர் புகார் தெரிவித்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை அடிப்படையாக வைத்து மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளதாகவும், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள தகவல்களை வைத்து மக்களை குழப்பக்கூடாது என்றும் கூறினார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல. ரொட்டீன் செக்அப் வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அசஸ்மெண்ட்டு எல்லாம் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிகிட்ருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்றைக்கி காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த திமுக ஆட்சியில் 11.50 லட்சம் பேருக்கு 3 மடங்கு மின் கட்டணம் வந்ததாகவும், தற்பொழுது 9 லட்சம் பேருக்கு மட்டுமே இதுபோன்ற கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வெயில் காலங்களில் ஏசி உள்ளிட்ட மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரிப்பதால் மின் கட்டணம் உயர்வதாக தெரிவித்த அமைச்சர், கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிக கட்டணம் வந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல. மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க சட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும், காவிரி நீர் திறப்பில் கர்நாடகா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மேகதாது விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. சுமூகமாக என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். முதல்வர் தரப்புலேருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். கர்நாடக ஒரு அரசியலே காவேரி விஷயத்தை வச்சு தான் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, எப்போயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகோட அரசியலே நம்மளுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்டில் தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகளும் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதில் லீகலில் நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க, நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை போடுறோம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.